Dear students, last class நம்ம direct and indirect speech பார்த்தோம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது reporting the dialogue. ஸோ உங்களுக்கு ரெண்டு விதமாக கொஷின் கேட்பாங்க. ஒன்று டைரக்ட் இன்டைரக்ட் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு உங்களை மார்க்ஸ் சொல்கிற மாதிரி கேட்பாங்க. டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் மார்க்ஸ் சொல்லலாம், அல்லது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் மார்க்ஸ் சொல்லலாம். ஸோ இன்னொரு விதமாக நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டயலாக். ஸோ டயலாகாக கொடுத்துட்டு அதை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்களா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இன்டைரக்ட் ஸ்பீச்சுனால ஒன்று தான், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுனால ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம டயலாகாக கொடுத்து எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்கு பாருங்கள். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. டீச்சர் கேட்குறாங்க, டிட் யூ ஆல் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து. ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க, எஸ் சார் வி ஹாவ் ஃபினிஷ்ட் இட். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாரு வெரி குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ நமக்கு வந்து இதை டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுற மாதிரி கொடுத்தா எப்படி கொடுப்பாங்கன்னா, டீச்சர் செட் டு ஸ்டூடெண்ட்ஸ் டிட் யூ ஆல் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொட்டேஷன் மார்க்கில், அதாவது இன்வெர்டட் கமாக்குள்ளே இந்த சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கொடுக்கறது கிடையாது, டயலாகாக கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து மார்க் சொன்னாலும் அதே ரூலை தான் ஃபாலோ பண்ண போகிறோம், இல்லை ஒரு 2-3 சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதே ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ரூல்ஸ் என்ன, நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாதிரி என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அந்த இன்வெர்டட் கமாக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து ரிப்போர்ட்டிங் வேர்ப், அந்த இன்வெர்டட் என்ன சென்டென்ஸுன்றதை ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், செட்டு அப்படின்றது. அடுத்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குன்னா, ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பெரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, இந்த 4 டைப் ஆஃப் சென்டென்ஸு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னென்னு போடுவோம் அப்படின்னா டோல்டுன்னு போடுவோம், கன்ஜெக்ஷன் தட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து இன்ட்ராகேட்டிவ்க்கு WHல ஆரம்பிக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு வந்து நம்ம கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ண தேவையில்லை. எஸ்ஆனோ டைப் கொஷின்ஸ் வந்தால் மட்டும் நம்ம என்ன இஃப் அல்லது வெதரை கன்ஜெக்ஷனோ யூஸ் பண்ணுவோம். ரிப்போர்ட்டிங் வேர்பை ஆஸ்க்டு அப்படின்னு மாற்றுவோம், செட்டுன்றதை ஆஸ்க்டுன்னு மாற்றுவோம். அடுத்து இம்பெரேட்டிவ் சென்டென்ஸில் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன பண்ணுவோம், ஆர்டர்னு மாற்றுவோம். அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்வைஸ்ன்னு மாற்றுவோம். அல்லது ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிப்போர்ட்டிங் வேர்பு ரெக்வஸ்டன்னு மாற்றுவோம். அதே மாதிரி இது கன்ஜெக்ஷன் வந்து டூ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னென்னு மாற்றுவோம், எக்ஸ்க்ளைம்டு அல்லது ஒண்டர்னு மாற்றலாம். கன்ஜெக்ஷன் தட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா டென்ஸை பார்ப்போம். ப்ரெசண்ட்டில் இருந்தால் பாஸ்ட்டில் மாற்றுவோம், சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்டில் மாற்றுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் மாற்றுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாற்றுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மாற்றும். இப்படி டென்ஸை பார்ப்போம். அடுத்து என்ன பார்ப்போம்னா ப்ரொனவுன் சேஞ்சஸை பார்ப்போம். சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன் ஐ வி அப்படின்னு இருந்தால் இங்கே என்ன பண்ணுவோம், ஈ ஷி இட் தே அப்படின்னு மாற்றுவோம். அதேமாரி மீ ஹஸ்ன்னு இருந்தால் இஸ் ஹிம் அல்லது ஹர்ன்னு மாற்றுவோம். ஓகேங்களா. அடுத்து அவர் அப்படின்னு இருந்தால் தேர் மாற்றுவோம். ஸோ இது வந்து ப்ரொனவுன் சேஞ்சஸை பார்ப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில வேர்ட்ஸ் ஹியர் இருந்தால் தேன் மாற்றுவோம், நவுன் இருந்தால் தென்னு மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை நம்ம ஆல்ரெடி டைரக்டில் இருந்து இன்டைரக்ட் மாற்றும் போது, அதை டைரக்ட் ஸ்பீச் நடத்தும் போது உனக்கு ஆல்ரெடி எழுதிப்பட்டு அதே ரூல்ஸை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, இது டயலாகாக இருக்கும், அது இன்வெர்டட் கமாஸ்குள்ளே ஒரே ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. எத்தனை சென்டென்ஸ் கொடுத்தாலும் நமக்கு கவலை இல்லை, அதே ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டீச்சர் டிட் யூ ஆல் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதில் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்பை அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணோம், ரிப்போர்ட்டிங் வேர்பை நாம் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸை பாருங்கள். டீச்சர் சொல்கிறாங்க, டிட் யூ ஆல் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டா, இன்ட்ராகேட்டிவா, இம்பெரேட்டிவா, எக்ஸ்க்ளமேட்டரியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டிட் யூ ஆல் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா என்னது, இட்ஸ் அ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். கொஷின் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கொஷின் மார்க் இருந்தாவே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை மாற்றணும் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன பயன்படுத்தணும், ஆஸ்க்டு அப்படின்றத பயன்படுத்தலாம். ஓகேங்களா. டீச்சர் ஆஸ்க்டு, ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆஸ்க்டு ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு. ஸோ யாருக்கிட்ட கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா.
ஸோ இந்த பார்ட்டை நாம் தான் க்ரியேட் பண்ணணும். அவங்க டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றணும் அப்படின்னாக்கா அவங்களே கொடுத்துருவாங்க. டைரக்டில் கொடுத்தா அவங்களே கொடுத்துருவாங்க. இது ரிப்போர்ட்டிங் த டயலாக்ன்றதுனால இதை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஆஸ்க் ரிப்போர்ட் அப்படின்னா இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதனால் ஆஸ்க்டுன்ற ரிப்போர்ட்டிங் வெப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்த சென்டென்ஸுக்கு போவோம். இது என்ன டைப் ஆஃப் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா WH கொஷினா இல்லை எஸ்ஆர்னோ டைப் கொஷின். எஸ்ஆர்னோ டைப் கொஷின் அப்படின்னாக்கா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கன்ஜெக்ஷனா இஃப் அல்லது வெதரை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெதர் என்ற கன்ஜெக்ஷனை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், டிட் யூ ஆல் ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க். இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிட் அப்படின்றதுனால பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் என்ன டென்ஸுக்கு நம்ம மாற்றணும்? ஃபாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாற்றணும். ஓகே, ஃபாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸோட வேர்ப் ஸ்ட்ரக்சர் என்ன? ஆட் ப்ளஸ் V3 ஃபார்மில் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும், வேர்ப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஃபாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸோட வேர்ப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்ன இருக்குங்க? யூன்னு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பக்கத்தில் என்ன இருக்குது? யூ ஆல் ஃபினிஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சப்ஜெக்டை நம்ம என்னன்னு மாற்றணும் அப்படின்னா ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு மாற்றிக்கிறோம். இந்த யூன்றதை தெம்முன்னு மாற்றிக்கிறோம். ஏன்னா ஆல் ஆஃப் தே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யூ ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து டிட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? பாஸ்ட் டென்ஸ்னா ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஆட் ப்ளஸ் V3. இங்கே ஃபினிஷோட V3 என்ன? ஃபினிஷ்டு. யூ ஆல் ஃபினிஷ்டு யுவர் ஹோம் ஒர்க். யுவர்னா இங்கே யார்? இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. ஓகேயா? ஸ்டூடெண்ட்னா ஒருத்தரா இல்லை. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட எல்லாரும் காமனாக சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போ யுவர்ன்றது என்னவா மாறும்? தேர் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? யுவர்ன்றது தேராக மாறும். அடுத்து என்ன இருக்குது? ஹோம் ஒர்க். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் நம்ம மாற்றியாச்சு. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம்? ரிப்போர்ட்டிங் ஓப்பன் நாமளே போட்டோம்னா ஆஸ்க்டுன்னு போட்டிருப்போம். ஏன் ஆஸ்க்டுன்னு போட்டோம்னா இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு, அதனால் ரிப்போர்ட்டிங் ஆஸ்க்டுன்றது யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் பாரு? வெதர் என்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? வெதர் ஏன் யூஸ் பண்ணோம்? இது எஸ்ஆர்னோ டைப் கொஷின். டு யூ ஆல் ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க். எஸ் அல்லது நோ தான் ஆன்சர் வரும். ஸோ அதனால் நம்ம இஃப் அல்லது வெதரை கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணோம். வெதர்ன்றதை நான் யூஸ் பண்ணியாச்சு. ரைட். அடுத்து இங்கே யூ ஆல்ன்றது ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு மாற்றிருக்கிறோம். அடுத்து இது பாஸ்ட்ன்றதுனால ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம மாற்றணும். ஹேட் ஃபினிஷ்னு மாற்றிருக்கிறேன். ஆட் ஏன் வந்ததுன்னு கேட்காதீங்க. பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் இன்ட்டு ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம மாற்றணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது. ரைட். அடுத்து தேர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் தேர் யூஸ் பண்ணிக்கிறேன்? யுவர் அப்படின்றது பொசசிவ் ப்ரொனவுன். அந்த பொசசிவ் ப்ரொனவுன் ஒன்று இஸ் அல்லது ஹர்ரா மாறும். அது ஒரே ஒரு நபராக இருந்தால் இஸ் அல்லது ஹர்ரா மாற்றிக்கலாம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்னு காமனாக சொல்லியாச்சு ஃப்ளூரலில். ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? தேர்ன்னு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஹோம் ஒர்க். ஸோ டீச்சர் ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் வெதர் ஆல் ஆஃப் தெம் ஹேட் ஃபினிஷ்ட் தேர் ஹோம் ஒர்க் அப்படின்னு மாற்றியாச்சு. ஸோ அடுத்த சென்டென்ஸுக்கு போவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க எஸ் சார் we have finished it அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸு? இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். we have finished it அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? அப்போது ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு போச்சு. அடுத்து த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா ரிப்போர்ட்டிங் அப்போ என்ன பயன்படுத்தலாம்? டோல்டுன்னு பயன்படுத்தலாம். ஸோ இங்கே இது மாதிரி டயலாக்ல இருந்து நம்ம மாற்றும் போது ரிப்ளைட் அப்படின்ற ரிப்போர்ட்டிங் வேர்பை கூட நம்ம பயன்படுத்தலாம். The students replied the teacher. The students replied the teacher. இப்போ இந்த எஸ் சார், நோ சார், மேடம் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம விட்டுடலாம். அதுக்கு அடுத்து சென்டென்ஸுக்கு போகலாம். இப்போது இது ஸ்டேட்மெண்ட்றதுனால கன்ஜெக்ஷன் என்ன யூஸ் பண்ணோம்? தட்டுன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸ்டேட்மெண்ட் கன்ஜெக்ஷன்றது தட்டுன்றதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து இங்கே வீன்னு இருக்குது. வீன்றது சப்ஜெக்ட். ஸோ இது ஃபஸ்ட் பர்சன் சப்ஜெக்டில் இருக்குது வி அப்படின்றது. தேர்ட் பர்சனாக மாற்றணும் அப்படின்னாக்கா என்ன மாற்றலாம்? இ, ஷி, இட்டு, தே. இங்கே வி ரெஃபர்ஸ் டு யாரை? ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. நாங்கள் எல்லோரும் முடிச்சிட்டோம் அப்படின்றது. அப்போது ரெஃபர்ஸ் டு வின்றது என்னவா மாறும்? தே அப்படின்றது மாறுது ஃப்ளூரலில். ஓகேங்களா? ஹேவ்ன்றது என்னவா மாறும்? ஹேவ் ஆஸ் இருந்தால் ஹேடாக மாறும். ஃபினிஷ்டு தான் அதோட V3 ஃபார்மு ஃபினிஷ்டு தான். இட்டுன்றது இட்டு தான். அது எங்கே இருந்தாலும் இட்டுன்றது இட்டு தான். அது மாறாது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை த டீச்சர்.
இங்கே டோல்டு ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க, கேட்கலாம், போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டோல்டுன்னு போடலாம், ரிப்ளைடுன்னு போடலாம். த டீச்சர் இது ஸ்டேட்மெண்ட்றதுனால என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், கன்ஜெக்ஷன் தட்ன்றது யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய வின்றது என்னவா மாறுது, தேன் மாறுது, ஹேவ்ன்றது ஹேடாக மாறுது. ஓகேங்களா, ஃபினிஷ் இட். அடுத்து டீச்சர் சொல்கிறார் வெரி குட் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இதை என்னவா மாற்றலாம், என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. டீச்சரை வந்து யார் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம அப்ரிஷியேட்டடனே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. த டீச்சர் appreciated யார, them. ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்னென்னு போட்டுக்கலாங்க, தேமுன்னு கூட பயன்படுத்தலாம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ஆகப்பட்ட இடத்துல நம்ம சொல்லியாச்சு. அப்போ தேமுன்னு போடலாம். த டீச்சர் அப்ரிஷியேட்டட் தெம். ஓகேங்களா, இது ஏன் நம்ம அப்ரிஷியேட்டட் அப்படின்றத பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டீச்சர் என்ன பண்ணுறாங்க, வெரி குட் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்பை அப்ரிஷியேட்டட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். மித்ரா அண்ட் மதர் பேசிக்கிறாங்க. மித்ரா, மதர் வேர் டு கீப் மை பென் அப்படின்னு மித்ரா அம்மா கிட்ட கேட்குறாங்க. மதர் சொல்கிறாங்க யூ கேன் ஃபைண்ட் த பென் இன் த சேம் பிளேஸ் வேர் யூ ஹேட் கெப்ட் இட். மித்ரா சொல்கிறாங்க ஐ கான்ட் ஃபைண்ட் இட், ப்ளீஸ் கம் அண்ட் கெட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை சென்டென்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பயப்பட தேவையில்லை. எத்தனை சென்டென்ஸ் ஆனாலும் நம்ம ஒரே ரூலை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மித்ரா பாருங்கள், மதர்கிட்ட சொல்கிறாங்க, மதர் வேர் டிட் யூ கீப் மை பென். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், வேர் டிட் யூ கீப் மை பென் அப்படின்றது இட்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் ரெண்டு விதமான கொஷின்ஸுன்னு சொல்லிக்கிறேன். ஒன்று WHல ஆரம்பிக்கிறது, இன்னொன்று SR டைப்பில் வரக்கூடிய சென்டென்ஸு கொஷின். ஓகே, இது WH கொஷின். WHல ஆரம்பிக்கிறது இல்லையா, அது WH கொஷின்ஸ். ஸோ அப்போ WH கொஷின்ஸ் அப்படின்னாக்கா நம்ம கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நம்ம அப்படியே சென்டென்ஸை மாற்றிக்கிட்டே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யார் பேசுகிறது, மித்ரா. மித்ரா யார்கிட்ட சொல்கிறாங்க, மதர்கிட்ட. அப்போது இவங்க ரிப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்தணும். கொஷின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாக்கா ஆஸ்க்டு அப்படின்ற ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம பயன்படுத்தலாம். மித்ரா யார்கிட்ட கேட்குறாங்க, மதர்கிட்ட. ஹர் மதர், வெறும் மதர் போடக்கூடாது. யாருடைய மதர் அது, மித்ராவோட மதர். ஸோ அதை நம்ம சொல்லி ஆகணும். மித்ரா ஆஸ்க்டு ஹர் மதர். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, மதர் மேடம் சார் இதெல்லாம் நம்ம பயன்படுத்த தேவையில்லை, அகைன் அது வந்ததுனால. சரியா. ஓகே, அடுத்து வேர் டிட் யூ கீப் மை பென். இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு WH ஆரம்பிக்கிறதுனால நம்ம கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ டைரெக்டாக சென்டென்ஸ் போயிடலாம். வேர் டிட் யூ கீப் மை பென். டிட் யூ கீப் மை பென்றது ஃபாஸ்ட் டென்ஸு, அதே மாதிரி தான் சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. சிம்பிள் பாஸ்டில் இருந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாஸ்னு அதோட வேர்ப் ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஹேட் ப்ளஸ் V3 அகைன் எப்போதும் போல் வரப்போகுது. இங்கே யூன்றது சப்ஜெக்டில் இருக்குது. யூன்னா இங்கே யார், இட் ரெஃபர்ஸ் டு மதர். அப்போ மதர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஷீ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்கே யூன்றது என்னவா மாறுது, இட் ரெஃபர்ஸ் டு மதர், மதரை குறிக்கிறதுனால ஷீ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து இந்த டிட்ன்றது என்னவா மாறப்போகுது, ஹேடாக மாறப்போகுது. இங்கே இருக்கக்கூடிய கீப்ன்றது கெப்டன் மாறப்போகுது. ஓகேங்களா. V3 ஃபார்ம், கீப்போட V3 ஃபார்ம் கேம். மை பென், இங்கே மைனா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மித்ரா. மித்ரா அப்படின்னாக்கா இட்ஸ் பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் மை. அவர்ன்றது என்னவா மாறும், மைன்னு இருந்தால் இஸ் அல்லது ஹர்ரா மாறும். ஓகேங்களா. இப்போ ஹர்ரா இஸ்ஸா, மித்ரான்றதுனால ஹர்ன்னு நம்ம போடணும், ஹர் பென். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் பாரு. முதல்ல ரிப்போர்ட்டிங் நம்ம ஆஸ்க்டு பயன்படுத்திக்கிறோம். ஏன்னாக்கா இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு, அதனால் ஆஸ்க்டுன்னு பயன்படுத்திக்கிறோம், ஹர் மதர். ஓகேங்களா. இது WH கொஷின்ஸ்ன்றதுனால இதில் நம்ம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஷீன்னு மாற்றிருக்கோம். எதை ஷீன் மாற்றிக்கிறோம், யூன்றது சப்ஜெக்டில் இருக்குது, இட் ரெஃபர்ஸ் டு மதரை குறிக்குது. ஸோ அதனால் ஷீன்னு மாற்றுறோம். ரைட். அடுத்து ஹேட் ஏன் போட்டிருக்கிறோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாற்றணும். அதோட வேர்ப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹேட் ப்ளஸ் V3. இந்த டிட்ன்றது ஹேடாக மாறுது, இந்த கீப்ன்றது கெப்டன் மாறுது. ஓகேங்களா. அடுத்து மைன்றது ஹர்ன்னு மாறுது, வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா. அடுத்து பாருங்கள்,
மதர் சொல்கிறாங்க யூ கேன் ஃபைண்ட் த பென் இன் த சேம் பிளேஸ் வேர் யூ ஹேட் கெப்ட் இட். நீ எங்கே வச்சியோ அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரைட். இப்போ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? யூ கேன் ஃபைண்ட் த பென் இன் த சேம் பிளேஸ். இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டிங் என்ன பயன்படுத்தலாம்? டோல்டுன்னு பயன்படுத்தலாம், அல்லது ரிப்ளைட் கூட போட்டுக்கலாம். இங்கே யார் சொல்கிறா? மதர் சொல்கிறாங்க. மதர். ரிப்போர்ட்டிங் என்ன பயன்படுத்தணும்? ரிப்ளைட் அல்லது டோல்டுன்னு பயன்படுத்தலாம். ஓகேங்களா, ரிப்ளைன்னு போட்டிருக்கிறேன். யார்கிட்ட சொல்கிறாங்க? மித்ரா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு பார்ட் முடிஞ்சு போச்சு. மதர் ரிப்ளைட் மித்ரா. ஓகே, இப்போது கன்ஜெக்ஷனை பயன்படுத்தணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன கன்ஜெக்ஷன்? தட்ன்றதை நம்ம கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்து யூ கேன் ஃபைண்ட் த பென் இன் த சேம் பிளேஸ் வேர் யூ ஹேட் கெப்ட் இட். யூன்றது இங்கே சப்ஜெக்டில் இருக்குது. யூனா யார்? இங்கே மித்ராவை குறிக்குது. மதர் சொல்கிறா. யாரை சொல்கிறாங்க? மித்ராவை சொல்கிறாங்க. அப்போது யூனா இங்கே என்ன ஹீ ஷியா மாறும். இங்கே ஷீன்னு நம்ம மாற்றணும். ஏன்னா மித்ரான்றது ஃபீமேலு. ஸோ அதனால் ஷீன்றதை நம்ம மாற்றிக்கிறோம். கேனுன்றது என்னவா மாறும்? வில் இருந்தால் உட்டு, ஷல் இருந்தால் ஷுட்டு, கேன் இருந்தால் குட்டு. கேனுன்றது இங்கே குட்டாக மாறுது. அடுத்து ஃபைன் the pen in the same place where யூன்றது இங்கே மறுபடியும் எப்போதும் போல் யாரை குறிக்குது? மித்ரா குறிக்குது. அப்போது வேர் ஷீ இது சப்ஜெக்டில் இருக்குது. ஷீ ஹேடுன்றது ஹேடு தான். ஹேவ் ஆஸாக இருந்தால் ஹேடாக மாற்றலாம். இங்கே ஹேட் இருக்குது, ஹேடு தான். கெப்ட் இட். ஸோ இது வந்து வேர் யூ ஹேட் கெப்ட் இட். இது கொஷினரியாக எடுத்துக்கூடாது. இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்திட்டோம்? ரிப்போர்ட்டிங் வெர்பை ரிப்ளைடுன்றதை நம்ம பயன்படுத்திட்டோம். ஸோ கன்ஜெக்ஷன் என்ன பயன்படுத்து? தட்டுன்னு பயன்படுத்தணும். ஆக இங்கே மறுபடியும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மாற்றலாம். ஓகேங்களா, இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம்? ரிப்ளைன்னு போட்டுக்கிறோம் ஸ்டேட்மெண்ட்றதுனால. தட்டுன்றதை கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டேட்மெண்ட்றதுனால. அடுத்து இங்கே யூன்றது என்னவா மாறுது? ஷீயா மாறுது. கேனுன்றது கொட்டா மாறுது. ரைட். அடுத்து இங்கே மறுபடியும் யூன்றது என்ன மாறுது? ஷீயா மாறுது. ஹேடுன்றது ஹேடு தான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட். அடுத்து மித்ரா சொல்கிறாங்க ஐ கான்ட் ஃபைண்ட் இட், ப்ளீஸ் கம் அண்ட் கெட் இட். இங்கே ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்று ஐ கான்ட் ஃபைண்ட் இட்ன்றது ஸ்டேட்மெண்ட்டு. ஐ கான்ட் ஃபைண்ட் இட்ன்றது ஸ்டேட்மெண்ட்டு. ப்ளீஸ் கம் அண்ட் கெட் இட்ன்றது இட்ஸ் அ இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. இப்போ ரெண்டு விதமான சென்டென்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு விதமான கன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ரைட். ஃபஸ்ட்டு யார் சொல்கிறா? மித்ரா. ஸ்டேட்மெண்ட்றதுனால என்ன பயன்படுத்தலாம்? டோல்டுன்ற ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஐ கான்ட் ஃபைண்ட் இட்ன்றது ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதனால் டோல்டுன்ற ரிப்போர்ட்டிங் வேர்பாக நம்ம பயன்படுத்தலாம். ரைட். ஹர் மதர் போடலாம். சொல்லியாச்சு ஆல்ரெடி. இப்போ போடாமல் விட்டாலும் விடலாம், நம்ம தப்பு இல்லை. ரைட். ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாம். தட்டுன்றதை யூஸ் பண்ணுறோம். ரைட். ஏன் டோல்டு போட்டுக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பா? இது ஸ்டேட்மெண்ட்டு. அல்லது ரிப்ளைடு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் டோல்டு போட்டிருக்கிறேன், கன்ஜெக்ஷன் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? ஸ்டேட்மெண்ட்டை தான் தட்டுன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஐனா யார்? மித்ரா. ஸோ ஐ வீன்னு இருந்தால் ஐன்றது ஈ அல்லது ஷீயா போகும். இங்கே மித்ரான்றதுனால என்ன பயன்படுத்துகிறோம்? ஷீ அப்படின்னு போடுறோம். ரைட். அடுத்து கான். கேன் வந்து என்னவா மாறும்? குட்டா மாறும். அப்போது குட் நாட். நாட்ன்றது அங்கே இருக்குது. கான்ட்ன்றது குட் நாட் அப்படின்னு மாறுது. ஃபைண்ட் இட். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட். இப்போது ஸ்டேட்மெண்ட்டை மாற்றாச்சு. அடுத்து என்ன பார்த்து போகிறோம்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். ப்ளீஸ் கம் அண்ட் கெட் இட்ன்றது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணணும்? ரிப்போர்ட்டிங் வேர்பை பயன்படுத்தணும், கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணணும். ரைட். பயன்படுத்தலாமா? அண்ட் ஆல்சோ யார்கிட்ட சொல்கிறாங்க? மித்ரா மதர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ஹர் ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கு ப்ளீஸ்ன்றதுனால ரெக்வஸ்டட் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ரெக்வஸ்டட் யார்கிட்ட? ஹர் மதர். ரெக்வஸ்ட் ஏன் போட்டுக்கிறோம்? இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பயன்படுத்தணும்? டோல்டுன்ற ரிப்போர்ட்டிங் வேர்ப் பயன்படுத்தணும். ஆனால் இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரெக்வஸ்டட் அப்படின்ற ரிப்போர்ட்டிங் வேர்பை போடுறோம்.
யார்கிட்ட சொல்கிறாங்க மதர் கிட்ட. அப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கன்ஜெக்ஷன் என்ன யூஸ் பண்ணோம் டு அப்படின்ற கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணணும். நம்ம ப்ளீஸ்ன்றதை பயன்படுத்த தேவையில்லை. ஆல்ரெடி டைரக்ட் இன்டைரக்ட் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை பயன்படுத்த தேவையில்லை. ஸோ இதில் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரையிலையும் டென்ஸுன்றது சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கம் அண்ட் கெட் இட். ஸோ இந்த சென்டென்ஸில் 2 விதமான சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று ரெண்டாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. ஸ்டேட்மெண்ட்டுன்றதுனால ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன பயன்படுத்துகிறோம், டோல்டுன்னு பயன்படுத்துகிறோம். கன்ஜெக்ஷனில் தட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஐன்றது மெத்ரா, ஸோ ஷீன்னு மாறுது. கேண்ட்ன்றது குட் நாட் அப்படின்னு மாறுது. ஃபைண்ட் இட். இதில் எந்த இதுவும் கிடையாது, டவுட் இருக்காது உங்களுக்கு. ஸோ இது வரும்போது தான் உங்களுக்கு டவுட் வரும். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால அண்ட் ஆல்சோ ரெக்வஸ்டட் அப்படின்ற ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம பயன்படுத்தணும். ரைட். யார்கிட்ட அப்படின்னா ஹர் மதர், அவளோட அம்மா கிட்ட. ரைட். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கன்ஜெக்ஷன் என்னது டூ அப்படின்றத பயன்படுத்துகிறோம். கம் அண்ட் கெட் இட். டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.